படம் பேன் இந்தியா படம். என்ன சார்? கண்டிப்பா. மைக் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க. யூடியூப் ஸ்டாரா இருந்தா, கூல் ஸ்டாரா இருந்தா, இப்ப வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன். குட் மார்னிங் எவ்ரிபடி, திஸ் இஸ் கூல் சுரேஷ். இவ்வளவுதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேப்ல இதுவரைக்கும் நான் எவ்வளவோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில நான் கெஸ்டா வந்திருக்கேன். இன்னைக்கு அதே இடத்துல, அதே பிள்ளையார் கோயில் வாசல்ல நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க, நம்ம முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னை பல பேர் பின்னாடி பல விதமா பேசியிருந்தாலும் நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படல. காரணம், என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும், என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் படத்துல கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள், கூல் சுரேஷ் நண்பர்கள், நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப், பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். வெளியூர்ல இருந்து இங்க வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்ட்ல, வெளியில பஸ்ல, இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ காமிச்சீங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, வெளியூர்ல உள்ளவங்க, அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடிச்சு, இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், அவர் கூட பாருங்க, சாய் பிரபா மீனா. மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர். என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்திலே தான் வச்சிருக்கணும். ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் நம்மளை காப்பாத்துறவங்க. அந்த எண்ணத்துல நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பேன் இந்தியா படம். நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தான் போனான் அப்படின்னு இல்ல. நான் சவால் விட்டு சொல்றேன், இது பேன் இந்தியா படம். என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இன்னைக்கு இங்க உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம். என்ன சார்? கண்டிப்பா. மைக் மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல வேலை நான் மைக் மேல சத்தியம் பண்ண சொன்னேன். இதே ஹீரோயின பக்கத்துல வச்சு பண்ண சொன்னா என்ன பண்ண நடந்திருக்கும்பா. இது கண்டிப்பாக பேன் இந்தியா படம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூஜையே இங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையா சொல்றேன், சாரு கும்பிடுற சாமி மேல ஆணையாக சொல்றேன், சார் தெய்வமாக நினைக்க சினிமா மீது ஆணையாக சொல்றேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க இந்த ரெக்கார்டுல உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இனிமே இவர் கூல் ஸ்டார் கிடையாது, வேர்ல்டு ஸ்டார். பாத்தீங்களா, நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு. யூடியூப் ஸ்டாரா இருந்தா, கூல் ஸ்டாரா இருந்தா, இப்ப வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன்.